அடுத்த கேள்வி கேட்குறாரு. பூர்வீகமாக வந்த சொத்தாக இருந்தாலும் அதை பெறுபவருக்கு ஜக்காத்து உள்ளது என்று சொல்கிறீர்கள். ஒருவருக்கு வீடு ஒன்று பூர்வீகமாக கிடைத்திருக்குது. வேறு வருமானம் ஹஜ்ஜு சென்று வருவதற்கு பற்றாத நிலையில் வீட்டை விற்றால் ஹஜ்ஜு செய்ய போதுமான காசு வரும் என்றால் அதனை விற்று ஹஜ்ஜை செய்ய வேண்டியது கடமையா? வீட்டை விற்று ஹஜ்ஜு செய்ய வேண்டிய கடமை இல்லை என்றால் ஜக்காத்திற்கு மட்டும் வீட்டை சொத்தாக கருதுகிறோம், ஹஜ்ஜுக்கு வீட்டை சொத்தாக கருதி விட்டு செல்ல வேண்டும் என்று ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாரிசு முறையில் ஒரு பங்களா அவருக்கு வாரிசு முறையில் வாப்பாட்டிலேருந்து கிடச்சிருச்சு. ஒரு 10 கோடி ரூபா பெருமானம் உள்ளதுன்னு வைங்களேன். அது கிடச்சிருச்சு. கிடைச்சா நம்ம என்ன செய்கிறோம்? நீ ஜக்காத்து உனக்கு கொடுக்கணும், வருவாய் தானே. அதை ஒட்டச்சு கிடைச்சி கொடுக்க முடியாட்டா கூட, விற்றுட்டு கொடுக்க முடியாட்டா கூட, ஒரு கணக்கு வச்சு என்ன செய்ய, மொத்தமாக உடனடியாக கொடுக்க முடியாட்டா கூட சிறிதாக கொடுத்துருன்ற மாதிரி நான் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த சொத்தாக வந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து கடமைன்ட்டு ஆயிடுது. அப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கு பெருமதியான ஒரு சொத்து கிடைச்சிருச்சின்னு சொன்னால் அதை விற்றுட்டு ஹஜ்ஜிக்கு போகணுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஹஜ்ஜி கடமை தானே. அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி இருக்கிற சொத்தை விற்றுட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. அதில் 2 விஷயம் இருக்குது. வீடு என்பது ஜக்காத் என்பது அந்த சொத்தில் 2.5% தான். சரியா? இல்லாமல் இல்லை, அந்த சொத்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். ஜக்காத்து கடமைங்கிறது ஒரே ஒரு தடவை ஒரு 2.5% தான் கொடுக்க போகிறார். ஒரு 10 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு வீடு கிடச்சிருச்சின்னு வைங்க. அப்படி கிடச்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கு 2500 என்ன செய்வார்? 10 லட்சத்துக்கு 25,000 ரூபா ஜக்காத்து கொடுத்துருவார். கொடுத்த பிறகு மீதி உள்ளது அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொன்னால் அந்த வீட்டு மதிப்பு 10 லட்ச ரூபான்னு வைங்க. ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொன்னால் அதில் தான் அவர் குடியிருந்துகிட்டு இருக்கிறார். அதை விற்றுட்டு தெருவு நிற்கிறன்னு ஒரு மொத்தத்தையும் செலவழிக்க வேண்டிடும். ஹஜ்ஜிக்கு போகிறதாக இருந்தால் 10 லட்ச ரூபா வச்சு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு கிடைத்தது என்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்க சொன்னால் 25,000 ரூபா அவர் கொடுத்துருவார். ஹஜ்ஜிக்கு போக சொன்னோம்னா தெருவில் நிற்பார். அவனுக்கு வீடு வசதி வேணும்ல, அதெல்லாம் குடியிருக்க போகிறான், குடியிருந்துக்கிட்டு இருக்கிறான். குடியிருக்கிறதை விற்றுட்டு தெருவில் நின்று போகணும்னு வராதில்ல. அவனுக்கு எல்லா தேவைகளும் போக மிஞ்சினா தானே ஹஜ்ஜு கடமை. ஆனால் ஜக்காத்து எல்லா தேவைகளும் மிஞ்சினா கடமைன்னு இல்லையே. அது கடமையை செஞ்சுட்டு தானே நம்ம செலவை செய்யணும்னு இருக்குது. ஜக்காத்துங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம செலவெல்லாம் கழிச்சுட்டு மிச்சத்துக்கு கொடுக்கணும்னு கிடையாது. என்ன வருதோ கொடுத்துட்டு தான் செலவழிக்கணும். நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு 1000 ரூபா வந்தாலும் அதுக்குரிய ஜக்காத்தை 2,1000 ரூபா வந்தால் 250 ரூபாயா? ஆமாம், 25 ரூபா நீங்கள் கொடுத்து தான் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்கணுன்ட்டு ஜக்காத்துடைய சட்டம். ஹஜ்ஜுக்கு என்னென்னு கேட்டால் உனக்கு சக்தி இருக்கணும். சக்திங்கிற என்ன? எல்லாம் போக எப்படி இருக்குது வீடு, நம்ம வீட்டை விட்டு போகணும், எத்தனை பிளாட்பாரத்தில் படுக்கிறது, அந்த எத்தனை தேவைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கடன் போக்குவரத்து எல்லாம் போக இது ஹஜ்ஜிக்கும் பணம் எடுக்கிறதுக்கு போதுமான பணம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் தான் கடமையாகும். அதனால் அது வராது. அதே நேரத்தில் பெருமதியான சொத்தாக இருந்துச்சுன்னு வைங்க, அதாவது ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு 10 லட்ச ரூபா செலவழிக்கிறதுக்கு முடியும், விற்றுட்டு போக சொல்லலாம். ஆனால் 10 கோடி ரூபா சொத்தை விற்க இயலாது, நினச்சபடி விற்க இயலாது. 10 லட்ச ரூபாய்க்காக வேண்டி 10 கோடி ரூபாயை சொத்தை விற்க முடியாது. 10 கோடி ரூபா சொத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸை கட்டி அதை மட்டும் விற்றீங்கன்னா அது என்னத்துக்கு ஒதுங்க? ஒரு ஆள் உட்கார்றது கூட பத்தாது அந்த இடம். அந்த இடத்த தனியாக விற்க முடியும்? அந்த அளவுக்கு விற்க முடியாது. அவர் பில்டிங்கை விற்கிறாங்க, அவர் மொத்தமாக ஒரு பாதியாக ஒரு அளவு ஒரு மனிதன் வீடு கட்டுற அளவுக்கு இருந்தால் தானே வாங்குவாங்க. அவ்வளவு தான் விற்க முடியும். அப்படிங்கும்போது வாங்குறதுக்கு ஆளுக்கு வரணும், விற்கணும். பெரிய சொத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது பிரிக்கிறது, போக்குவரத்தெல்லாம் முன்பகுதி வேணும்னு கேட்பான். பல பஞ்சாயத்துகள் இருக்குது. இதெல்லாம் போய் ஃப்ரீயாக சாத்தியம் இருக்கான்னு அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹஜ்ஜிக்கு நம்ம போகணும், என்ன பண்ணுறது? இதை மொத்தத்தையும் விற்க முடியாது, கொஞ்சத்தை விற்றா யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ நம்ம அதை சக்தி வரும்போது பார்த்துக்குருவோம். இயலுதல்னு வந்துருச்சுல, மனிஸ்தத்தா. அவன் குரானில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா. சென்று வரும் சக்தி உள்ளவருக்குத்தான் ஹஜ்ஜி கடமை. இஸ்திதாத்துங்கிறது சக்திக்கு உள்ளது. சக்திங்கிறது காசு இருந்தாலும் சக்தி. நேரத்துக்கு போன வரதும் கூட சொல்லியிருந்தோம். ஒருத்தனுக்கு பல கோடி ரூபா வந்திருக்கு, அவனுக்கு பிரயாணம் பண்ண முடியாட்டி அவனுக்கு காசை வச்சு மட்டும் அது கடமை ஆகிடாது. ஒரு பில்டிங்கை வச்சு மட்டும் கடமை. அந்த பில்டிங்கை வச்சு அவனுக்கு ஏழுமா? 10 கோடி ரூபா பில்டிங் இருக்குங்க, எனக்கு ஹஜ்ஜிக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போங்க, கடனாக கூப்பிட்டு போங்க, தருவாங்களா?
தரமாட்டாங்க. அப்போ வந்து அதை சாத்தியமானு பார்க்கணும். அவர் அது அது எல்லா முயற்சியும் அவர் பண்ணட்டேன். 10 கோடி ரூபா சொத்து வச்சுக்கிறவர் வந்து நம்ம ஹஜ்ஜிக்கு அவருடைய ஒரு கல்யாண தேவைக்கெல்லாம் பிளான் பண்ணி செய்வார்ல. 10 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாரு, ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ண விரும்புகிறாருன்னா அதுக்கு என்ன செய்வார்? என்னமோ செய்வார்ல. அது இதுக்கு செய்யுங்க. அந்தளவு கூட முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க, அது அப்படி அதுவும் அதுக்கு பண்ண முடியாத நிலையில் இருந்தாருன்னா அதில் கேள்வி கேட்க மாட்டான். அந்த முயற்சி பண்ணணுமா இல்லையா? உங்கள் மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி என்ன செய்கிற, இந்த 10 லட்ச ரூபாயிலேருந்து எந்த அளவு கொடுத்தா சரியாக வரும், எப்படி செஞ்சால் சரியாக வரும், அல்லது ஒரு 10 கோடி ரூபா சொத்தை விற்றுப்பட்டு ஒரு 9 கோடி ரூபாய்க்கு வேறு சொத்து வாங்கிக்கிடுவோமா, இப்படிலாம் பிளான் பண்ணுவீங்கல்ல. உங்களுக்கு ஒரு சொந்த ஒரு தேவைன்னு வரும்பொழுது அந்த மாதிரி பிளான் பண்ணி எனக்கு பெரிய பெருமதியான சொத்து கையில் இருக்குது. அப்போ அது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுடைய சொந்த தேவைகளுக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சொந்தத்துக்கு வரும்போது மாத்திரம் என்ன வேண்டாலும் விற்க அவ்வளோ மிஸ்திப்பாக எடுப்பீங்க. ஹஜ்ஜு கடமைக்கு மட்டும் பார்த்துக்குறோம் வீடை எப்படி விற்கிறேன்னு சொன்னீர்கள்னு சொன்னால் நீங்கள் வந்து சக்தி இருந்தும் செய்யலைன்னு அர்த்தமாயிரும். அதுதான் அளவுகோல். சக்தி இருக்கா இல்லையாங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கணும். நீ எப்படி இந்த விஷயத்துக்கு எப்படி நடந்தாய், இதுக்கு எப்படி நடந்தாய், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.